குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், எக்ஸசைஸில் 5, 6 அண்டு 7th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நான் டீட்டெயிலாக சொல்லலை. நம்ம 5 வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாடல் தான். என்னது இன்டர்செக்ஷன் கொடுத்தாங்கன்னா ரெண்டு செட்டு எடுத்து எழுதி அதில் சேமாக வரக்கூடிய நம்பர், அதுதான் இன்டர்செக்ஷனுக்கு மீனிங். அண்டு க்ராஸ்னால் என்னது, அந்த சேமாக வரக்கூடிய நம்பர் எடுத்துருவீங்க. பி இன்டர்செக்ஷன் டி இங்கே இருக்க பாருங்கள், அதுக்கும் சேமாக வரக்கூடிய நம்பர் ரெண்டு செட்லேயும் என்ன நம்பர் சேமாக வருதோ எடுத்துகிட்டு இப்போ இது ரெண்டையும் நம்ம க்ராஸ் பண்ண போகிறோம். க்ராஸ் பண்ணுறக்கூடிய ப்ராடக்ட்னால் என்னது, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது பேர் தான். இப்படி ஏ க்ராஸ் பின்னு பண்ணியிருப்போம் இல்லையா, அதே மாதிரி இப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி க்ராஸ் பி இன்டர்செக்ஷன் டி. ஸோ அது மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ இதை டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ ப்ராசஸ் எப்படி பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 6th ப்ராப்ளம், அதுவும் அதே மாதிரியே தான் கேட்டிருக்காங்க. ஏ க்ராஸ் பி யூனியன் சி. யூனியன்னா எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுலேயும் காமனாக சேம் நம்பர் ஆர் ரெண்டுலேயும் காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை மட்டும் எடுத்து எழுதணும். அதே மெத்தடு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ வெரிஃபைனா 2 சான்சஸ் இருக்குது. ஒன்று வந்து ட்ரூவாக இருக்கலாம், ட்ரூவாக இல்லாமல் போகலாம். செக்கு, வெரிஃபை ரெண்டுமே என்னது, ட்ரூவாக இருக்கலாம், ட்ரூவாக இல்லாமல் போகலாம். இதே வந்து ப்ரூவ்னு சொன்னால் தான் என்ன, அது கண்டிப்பாக நமக்கு 2 பக்கமும் ஒரே ஆன்சர் வரணும். 1 = 2 கண்டிப்பாக ஆக வேண்டும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 7th ப்ராப்ளம். ஸோ 7th ப்ராப்ளம் வந்து அதுவும் அதே மாதிரி தான் மாடல். ஸோ அதுவும் அதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் எல்லா சம்மும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்னா எனக்கு டைம் ஆகுது. நம்ம டக்குன்னு மூவ் பண்ண முடியல அடுத்த லெசனுக்கு, அடுத்த எக்ஸசைஸ்க்கு. ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு செகண்ட் 1.2 எக்ஸசைஸ். உனக்கு புரியுதா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிப்பா. தமிழ் படிப்பகத்தை உன்னோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோ. அண்ட் தேங்க்யூ.